வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அடுத்த சாப்டர் 6 பார்க்க போகிறோம். ஃப்ரேசியோகிராஃபி. ஃப்ரேசியோகிராஃபி ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃப்ரேசியோகிராஃபிங்கிறது லெசன்ஸ் கிடையாதுமா. ஃப்ரேசியோகிராஃபிங்கிறது 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட எழுத்துக்களை வந்து நம்ம சேர்த்து எழுதுறது. ஓகேவா? இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா 2 or more words together வித்தவுட் லிஃப்டிங் த பென். அதாவது 2-3 ஸ்ட்ரோக்கை, அதாவது ஸ்ட்ரோக்குன்னு சொல்ல முடியாது, 2-3 வார்த்தைகளை சேர்த்து கையை எடுக்காமல் எழுதுறது தான் என்னென்னா ஃப்ரேசியோகிராஃபி. இந்த ஃப்ரேசியோகிராஃபி சாப்டரை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது, ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஃப்ரேசியோகிராஃபி இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு லெசன் கிடையாது, நான் சொன்ன மணிக்கு தான். இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்காங்க. எப்படின்னா 2-3 வார்த்தைகளை கையை எடுக்காமல் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ். இதுக்கான ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா பேஜ் நம்பர் 29 உள்ள கிராமர் லாஸ் முதல்ல நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். படித்தா தான் நம்மளால் ஃப்ரேசியோகிராஃபி புரிஞ்சு எழுத முடியும். ஃபஸ்ட்டு கிராமர் லாஸை நம்ம பார்ப்போமா. கிராமர் லாஸ் நான் எப்போவும் சொன்ன மாதிரி தான் எப்படி எழுதணுங்கிற மெத்தடை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு லெசன் சாப்டர்லேயும் கிராமர் லாஸ் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு சாப்டர் படிக்கும் போது அதுக்கு முந்தின உள்ள சாப்டரை வந்து நல்லா என்ன பண்ணிக்கோங்க, ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கிராமர் லாஸுங்கிறது மனப்பாடமாக படிக்கிறது. நம்மளுக்கு அடிக்கடி வர வார்த்தைகளை கிராமர் லாஸ்ன்னு சொல்லி அந்த வார்த்தையில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக்கை எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேங்குனாலும் அதே தான், டேங்குனாலும் அதே தான். அதில் வந்து டேங்க் போட்டு கோடு போட்டு இடி போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டேங்குனாலும் அதே வார்த்தை தான், டேங்குனாலும் என்ன தான், அதே வார்த்தை தான். ஓகேவா? இந்த டேங்குட எப்படி போடணும் அப்படின்னா, திருங்கிற ஸ்ட்ரோக்கை மேலே ஃபஸ்ட்டு பிளேஸ். ஓகேவா? அபோவ் த லைன் ஃபஸ்ட்டு பிளேஸ் எப்படி போடணும், நம்ம லைட்டாக எழுதணும். ஓகேவாம்மா? அடுத்து வந்து பாருங்கள், திங்க் வந்து நம்ம எப்படி போடணும், செகண்ட் பிளேஸ் லைட் ஸ்ட்ரோக். ஓகேவா? அடுத்து வந்து என்னது, நம்மளுக்கு தோ. இது ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் நோட்டில் எப்படி எழுதி பார்க்கணும், அரை பேஜ் வந்து என்ன செய்யணும், எழுதி பார்க்கணும். ஸ்ட்ரோக்கு அரை பேஜ் எழுதி பார்க்கணும், சொல்லி எழுதி பார்க்கணும். தோங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு பிளேஸு டார்க். நல்லா கவனிங்க. டேங்குங்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸு லைட். தோங்கிறது வந்து என்னது, ஃபஸ்ட்டு பிளேஸு டார்க். அதுக்கப்புறம் பாருங்கள், தெம்முங்கிறது என்னது, நம்மளுக்கு செகண்ட் பிளேஸு என்னது, டார்க். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், வாஸில் என்னது, எஸ் ஸ்ட்ரோக் எடுத்திருப்பாங்க. செகண்ட் பிளேஸு என்னது, இதுவும் என்னது, டார்க். ஓகேவாம்மா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்து மீதி உள்ள ஸ்ட்ரோக் வந்து என்னென்னு பார்ப்போம். மீதி உள்ள ஸ்ட்ரோக் வந்து ஹூஸுங்கிறது நம்மளுக்கு என்னது, த்ரூ த லைன்னா நம்மளுக்கு என்னது, தேர்டு பிளேஸு டார்க்காக எழுதணும். ஓகேவா? அடுத்து வந்து நம்மளுக்கு என்னென்னு பாருங்கள், ஷேலுங்கிறது நம்மளுக்கு என்னது, ஷேங்கிற ஸ்ட்ரோக்கை எடுத்திருப்பாங்க. ஓகேவா? செகண்ட் பிளேஸு லைட். அடுத்து வந்து நம்மளுக்கு என்னென்னா விஷ் வந்து நம்மளுக்கு என்னது, தேர்டு பிளேஸு லைட். ஓகேவா? இந்த ஸ்ட்ரோக் அடிக்கடி வர ஸ்ட்ரோக்குமா. வித்துங்கிறது நம்ம செமி சர்க்கிள் போடணும். அது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இந்த சைடு பார்க்க. ஓகேவா? சின்னதாக இப்படி போடணும். இது ஃபஸ்ட்டு பிளேஸு லைட் வித்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்து வெண்ணு இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க, அப்போ தான் தெரியும். இது ஃபஸ்ட்டு பிளேஸாக, வெண்ணுங்கிறது வந்து என்னது, செகண்ட் பிளேஸு லைட் ஸ்ட்ரோக். ஓகேவா? அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, வாட் வந்து அப்படியே வந்து இந்த சைடு திருப்பி என்னது, ஃபஸ்ட்டு பிளேஸு லைட். அடுத்து கவனிங்க, உட்டு வந்து அதே மாதிரி என்னது, இந்த சைடு திரும்பி செகண்ட் பிளேஸு லைட். ஓகேவாம்மா? இந்த ஸ்ட்ரோக். இன்னும் வந்து என்ன ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஓனா இது எல்லாமே ஒரே சவுண்டு தான். இது எல்லாமே ஓன்னு தான் இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, அது பேசேஜ் ரீட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு நீங்கள் ஓன்னு சொல்லி படிங்க. ஓகேவா? இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பிளேஸு டார்க். அதாவது ஒரு டீ போட்டுட்டோன்னா எப்படி வரும், அதே மாதிரி சின்னதாக ஒரு கோடு. ஓகேவாம்மா? அடுத்து வந்து ஹீ வந்து எப்படின்னா, அதே இதை கோட்டில் செகண்ட் பிளேஸு டார்க். ஓகேவா? இது ஃபுல்லாக நல்ல தரவாக என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. படிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த லெசனுக்குள்ளே நம்ம போக முடியும். ஓகேவாப்பா? இப்போ நம்ம வந்து என்னென்னா லெசன்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை எழுதி முடிச்சுக்கோங்க. அரை பேஜ் 29th பேஜ் நம்பர் பிட்மன் ஷார்டன் பிகினர் புக்கில் இருக்கும். இதை முடிச்சுக்கோங்க. இதை முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்த பேஜ் எழுதணும் அப்படின்னா, அப்படியே இப்போ தான் நம்ம லெசன்ஸ்குள்ளே வரோம். ஓகேவா? லெசனுக்குள்ளே ஃப்ரேசியோகிராஃபின்னு இருக்கா, 26th பேஜில் இருக்கும். நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு பாருங்கள். அதில் ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருப்பான், நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். பேராகிராஃப்குள்ளேயே வரும், ஹவு கேன் தே அப்படின்னு கொடுத்துருப்பான். ஓகேவாம்மா? ஹவு கேன் தேன்னு கொடுத்துருக்கிறதுல
இப்போ இது கோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க ஏற்கனவே. ஹவுக்குள்ளே ஸ்ட்ரோக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கீங்க, நம்ம ஹவுக்குள்ளே கிராமலாஸ்லாம் நம்ம போன சாப்டரில் படிச்சிருக்கோம் சரியா. அப்போ அதை எப்படி போடுவோம், ஹவு, கேனுக்குள்ளே ஸ்ட்ரோக்கும் படிச்சிருக்கோம், தேக்குள்ளே ஸ்ட்ரோக். இப்படி கையை எடுக்காமல் நம்ம எழுதணும். இது ஒவ்வொன்றுமே நம்ம ஒரு 6 லைன்ஸ் நோட்டில் எழுதணும். ஸ்ட்ரோக்கை எப்போவும் நம்ம நோட்டில் எப்படி ஹோம்ஒர்க் எழுதுகிறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேவா. இதுக்கப்புறம் அதுலேயே இருக்குது என்ன இருக்குது, ஐ ஹாவ், அதாவது எக்ஸாம்பிள்குள்ளேயே இருக்குது நம்மளுக்கு. ஐ ஹாவ்ங்கிறது ஐ போட்டு ஹாவ் டார்க்காக போடணும், லைட்டு டார்க்லாம் கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா என்ன இருக்குது, ஐ தேங்க் யூ. இது எப்படி போடணும், ஐ போட்டு இப்போ நீங்கள் படிச்சிங்களா கிராமலாஸ், தேங்க் யூ சேர்த்து போடணும் ஓகேவா. அதுக்கப்புறம் அதே இதெல்லாம் நல்லா கவனிங்க. வித்து மச்சு, வித்து மச்சுனா என்னது, நம்ம வித்து இப்போ தான் கிராமலாஸ் இந்த சாப்டரில் பார்த்தோம். அதே இது வித் மச் ஃபஸ்ட் பிளேஸ்லேயே நின்றுணும். வித்து விச் அப்படின்னா தான் என்னது செகண்ட் பிளேஸில் நிற்கணும் சரியா. இது என்னது வித்து விச். அடுத்து வித்து ஈச்சின்னு உண்டு, அது வந்து இப்படி தேர்ட் பிளேஸில் இந்த இடத்துல அச்சுங்கிறது த்ரூ த லைனில் நிற்கணும். இது என்னது வித்து ஈச். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம எழுதணும். அடுத்து 27 பேஜில் இருக்குது பாருங்கள், ஐ கேன். இதை சேர்த்து எழுதும் போது நல்லா கவனிங்க, இப்படி எழுதக்கூடாது. அதாவது ஐங்கிற ஸ்ட்ரோக் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்போவுமே ஃப்ரேசியோகிராஃபியில் இது ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க சரியா. கேங்கிற ஸ்ட்ரோக்கோ எம்முங்கிற ஸ்ட்ரோக்கோ எல் வந்து நம்ம இப்போ கீழேருந்து மேலே தான் படிச்சிருப்போம். இன்னும் போக போக மேலேருந்து கீழே போகலாம். இப்போதைக்கு கீழேருந்து போகிற எல், இந்த 3க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்னது ஐ வந்தால், அதாவது ஐ சவுண்ட் வந்தால் அது வந்து ஹாஃபாக தான் எழுது. இது வந்து ஒரு ரூல் இடையில வரும் ஓகேவா. அப்போ ஐங்கிறதுல உங்களுக்கு ஐக்கு அப்புறம் என்ன வருது, நம்மளுக்கு கேனா என்னதுமா, கே ஸ்ட்ரோக்கும் சி ஸ்ட்ரோக்கும் ஒன்று தான். அப்போ இதுவும் அதுவும் வேறு கிடையாது, க்கு ரெண்டுக்குமே ஒரு ஸ்ட்ரோக் சரியா. அப்போ ஐ கேன், ஐ ஆம் சரியா. ஐ ஆம்ங்கிறது என்னது, எம்முங்கிற ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அப்போ என்னது ஐ ஆம், பாதி தான் நம்ம என்ன செய்யணும் போடணும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஐ வில், எல் வந்திருக்கு ஐக்கு அப்புறம். அப்போ ஐ வில், இதெல்லாம் பாதி இருந்தாலே என்னது, இப்படி நேராக போடாதீங்க. ஐங்கிறது சைடாக ஹாஃப் இருந்தால் அது ஐன்னு வாசிப்போம் ஓகேவாம்மா. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் உள்ளதே நம்ம இந்த ஃப்ரேசியோகிராஃபி படிக்கணும். மற்ற சாப்டரில் எக்ஸாம்பிள் சில இதுக்கெலாம் நம்ம படிப்போம், டேரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிடும். இதுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஹீ மே. ஹீ மே, ஹீ ஏற்கனவே கிராமலாஸ் படிச்சிருக்கோம். ஹீ ஸ்ட்ரோக்கு மே ஓகேவா, ஹீ மே. அதுக்கப்புறம் பாருங்கள் இஃப், ஹீக்கு இப்படி படித்தாலும் இஃப் ஹீ மே. இதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளில் இருக்குது, அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா கவனிங்க, ஆஃப் ஹிம். இதில் வித்தியாசமானது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆஃப் ஹிம், டு ஹிம். ஆஃப் ஹிம் வந்து நம்ம சேர்த்து எழுதுகிறோம் ஓகேவா. சேர்த்து எழுதும் போது எப்படி சேர்த்து எழுதுவோம், மேலே ஆஃப் ஹிம். இது நம்மளுக்கு எப்படி இருக்குது, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தோம்ல ஐயாம் மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு வித்தியாசம் தெரியறதுக்காக நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இதில் ஈ வவல் வச்சுக்கோங்க அப்படிங்காங்க. அதே மாதிரி தான் டு ஹிம், இதில் ஒரு ஈ வவல் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இது வந்து பார்த்துக்கோங்க. இன்னொன்று இதில் வித்தியாசமாக இருக்குது, அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆஃப் த. ஆஃப் வந்து நம்ம நார்மலாக எப்படி படிச்சிருப்போம், ஆஃப் த எப்படி படிச்சிருப்போம். இப்போ ரெண்டு சேர்ந்து வரும்போது ஆஃபில் ஒரு சின்ன கோடு இப்படி எழுத்தா என்னது ஆஃப் த. அதுக்கப்புறம் பாருங்கள் டு த, டூவில் ஒரு கோடு எழுத்தா என்னது டு த. இதை படிச்சுக்கோங்க. இதில் ஒன்று உண்டுமா, ஆண்ட் த. ஆண்ட் வந்து என்னது மேலே இப்படி போடும், அதில் அதே திசையில் வரணும் ஆண்ட் த. அதுக்கப்புறம் என்னது ஷுட் த. ஷுட் த வந்து என்னது செகண்ட் பிளேஸில் ஷுட் போடுறோம்ல, அதில் அதே திசையில் வரணும் ஓகேவா. இதில் எது மாறும் அப்படின்னா நல்லா கவனிங்க, இதில் உள்ள ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் என்ன செய்யும் நம்மளுக்கு மாறும். அதை மட்டும் நல்லா கவனித்து அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இப்போ என்ன ஸ்ட்ரோக்ஸ் மாறும் அப்படின்னா, இப்போது வித்து தேன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வித்து நார்மலாக இப்படி போடுறோமா, வித்து த ஒரு கோடு இழுத்தாலே இனிமேல் என்னது த. அடுத்து வந்து பாருங்கள் பை த. பை த என்னது பை போட்டு இப்படி ஒரு கோடு இழுத்தாலே என்னது தான் பை த. இஃப் த இதெல்லாம் ஓகே. இதில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரோக் என்னென்னா ஆன் த. ஆன் த எப்படி போடணும், பட் த. பட் த எப்படி போடணும். ஆன் வந்து நம்ம நார்மலாக இப்படி போடுவோம் அப்படி தானே. அப்போ ஆன் த போடும்போது நம்ம இப்படி ஒரு கோடு கீக்க முடியாது, அது இப்படி கீச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்னதாயிரும் ஒய்ன்னு மாறிடும் சரி. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன் வந்து இப்படி போடுறோமா, ஆன் போட்டு த கீச்சணும், இந்த சைடு கீச்சனோன்னா இது ஒரு ஸ்ட்ரோக்காக மாறிடும். அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சைடு கீச்சனோன்னா சாரி இது எப்படி கீச்சு இப்படி கீச்சனோன்னா இன்னொரு ஸ்ட்ரோக்காக. ஆன் வந்து எந்த திசையில் இப்படி நேராக போட்டு இப்படி கீச்சாமல் இப்படி சைடாக போட்டு இப்படி கீச்சுங்க அப்படிங்காங்க. சாரி கீச்சுங்க இல்லை எழுதுங்க அப்படிங்காங்க ஓகேவா.
நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்ட நார்மலாக இப்படி தான் வரணும்னு வச்சுக்கோங்க. இது சில நேரம் ஐ மாதிரி தெரியறனால சைடை ஆண்டை வந்தால் சேர்ந்து வர்றப்போ ஆண்டை இப்படி போடுங்க, தனியாக வந்தால் ஆண் இப்படி போடுங்க. அதே மாதிரி தான் பட்டு தனியாக வந்தால் இப்படி போடணும், பட்டை வந்து அதை சரித்து இப்படி எழுதுங்க. ஓகேவாம்மா? இது மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசம். அதுக்கப்புறம் நீங்கள் எழுத வேண்டியது ஃப்ரேசஸ் அப்படின்னு 28வது பேஜ் நம்பர் இருக்கா, அதில் ஒவ்வொன்றும் 6 லைன் நீங்கள் எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் எழுதி நம்ம இது வந்து ஆல்ரெடி என்னென்னா கிராமலாஸ் எழுதும் போதே பசங்க இந்த ஃப்ரேசஸை வாரம் திங்கக்கிழமை பாராமல் எழுதி திருத்துவாங்க. ஏன்னா இது அவ்வளோ முக்கியமான சாப்டர். ஓகேவா? கையை எடுக்காமல் நம்ம எழுதணும், மனப்பாடம் ஆயிடணும். பை த, ஆன் த, ஐ தேங்க்யூ, ஐ திங்க் யூ, ஷுட் பி எல்லாமே சேர்த்து எழுதுறது தான். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 28வது பேஜ் நம்பர் ஃப்ரேசஸ் முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் 21 டிக்டேஷன் தொடணும். டிக்டேஷன் அதில் 1 2 3 போட்டிருக்கு. நீங்கள் அப்படிலாம் போட்டு எழுதனா நார்மலாக ஒரு பேசேஜ் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிங்களோ ஃபுல்லாக கண்டினியூஸாக முடிச்சிருங்க. நம்ம எப்படி டிக்டேஷன் பண்ணணுங்கிறதும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணும்னு இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 22வும் உங்களுக்கு என்னமா டிக்டேஷன், அந்த டிக்டேஷனும் போட்டு முடிச்சிருங்க. இதை நல்ல தரவாக ஆனீங்க அப்படின்னா வாரம் நீங்கள் படித்த கிராமலாஸ் வர டெய்லி மண்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க. டெய்லி மண்டே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு கிராமலாஸ் ஃப்ரேசஸ், ஓகேவா? இன்னும் பின்னாடி நம்ம கண்ட்ராக்ஷன் சொல்லி ஒன்று படிப்போம். அது இப்போதைக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் வாரம் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். இந்த ஃபேசியோகிராஃபி ஃபுல்லாக மனப்பாடமாக இருக்க வேண்டியது. அது மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, லெசன் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவரை படித்த ஸ்ட்ரோக்கை கையை எடுக்காமல் சேர்த்து அந்த வேர்ட்ஸை ஃபுல்லாக எழுதுறது தான் ஃபேசியோகிராஃபி. ஓகேம்மா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி ஆன்லைன் கிளாஸை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆன்லைன் கிளாஸ் சேர விருப்பம் இருக்கவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஆன்லைன் கிளாஸ் நடக்கும், நம்ம ஸ்டாஃப் நடத்துவாங்க, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நம்மளுக்கு என்னென்னா இங்கே என்ன நடத்துகிறோமோ அதே தான் அங்கே. அதனால் வந்து நீங்கள் இதில் படிக்கணும், இதில் ஃபாலோ பண்ணி படிக்கோங்க, இதிலே படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு கைடன்ஸ் ஸ்கில்லை தான் படிக்கணும், என் ஹோம்ஒர்க்கை கரெக்டாக செக் பண்ணணும், உடனே பதில் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மித்தபடி நீங்கள் இதிலே கண்டினியூ பண்ணிக்கோங்கம்மா. தேங்க்யூ ஆல். நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணாலே முடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிக்க முடியும். உங்கள் டவுட்ஸை நான் கண்டிப்பாக லைவ் நம்ம வந்து ஈவினிங் 6 to 7 இல்லைனா ஆஃப்டர்நூன் 1 to 2 இதுக்குள்ளே ஏதாவது ஒரு டைமில் வரும். அப்போ நீங்கள் கூட உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேம்மா? தேங்க்யூ ஆல்.